ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கியர் பாக்ஸ் சேனல். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்ன பாலிஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். நான் என்ன பாலிஷ் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வண்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னை கேட்கக்கூடாது, இப்போயே சொல்லிட்டேன். ஸோ வீடியோவை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாலிஷ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பாலிஷ் மெயினாக எந்தெந்த வண்டிக்கெலாம் யூஸ் பண்ணலாம், நீங்கள் எல்லா வண்டிக்குமே யூஸ் பண்ணலாம். மெயினாக எந்தெந்த வண்டிக்குனா, இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக் இருக்குது, உங்கள் வண்டியில் பிளாக் தீம் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கிளாஸிலே அடிக்கலாம், ப்ளஸ் வந்து இந்த மாதிரி மகார்லேயே அடிக்கலாம், அப்புறம் இந்த நம்ம ஸ்விட்ச்க்கு இதெல்லாம் இருக்குல்ல, இதுலேயும் நீங்கள் அடிக்கலாம், எல்லா இடத்துலையுமே நீங்கள் அடிக்கலாம் பிளாக்குனா. ஸோ அதனால் இப்போ நான் எப்படி இது பண்ணணும்னு நான் சொல்கிறேன், நான் என்ன பாலிஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற பாலிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் தான் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஷீபாலேருந்து ஆல் இன் ஒன் மல்டிபர்பஸ் லிக்விடு. இது வந்து இங்கே பைக்குக்குன்னு இல்லை, காருக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்னா, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். பட் வந்து 200 ml. நீங்கள் கேட்கலாம், அப்போ மோட்டோ மேக்ஸ் இருக்குது, 3mm இருக்குது, அதெல்லாம் வந்து ரேட் அதிகம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு எம்எல் கம்மியாக வரும். பட் இது வந்து 150 தான் நான் வாங்கினேன். இது வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 200 ml. இன்னொன்று இதோட ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்தாங்க, அப்ளையராக, அதாவது இந்த சைஸ் கொடுத்தாங்க. இது நான் பார்த்தேன், இது வந்து அமேசானில் பெஸ்ட்டு சாய்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று நிறைய பேர் ரிவ்யூ நல்லா கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலான்னு. கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். எந்த பெயிண்ட் இஷ்யூ எனக்கு எதுவுமே வரல. பிகாஸ் நிறையா பாலிஷ் நீங்கள் போடும் போது பெயிண்ட் ஃபேட் ஆகும், ஏதாவது ஆகும். அந்த மாதிரி இதில் எதுவுமே வரல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஒரு அப்ளையர் தருவாங்க. அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் பாலிஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வண்டியை தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தான் இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வண்டியில் தயவு செஞ்சு வண்டியை வந்து ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த அழுக்கு இருக்கிறது அப்போல்லாம் தொடச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. ஒன்று ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். ஸோ எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று இந்த பாலிஷில் என்னென்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி போடுறீங்கன்னா இது ஒரு த்ரீ டேஸ் கிட்ட வந்து இது ஃபேட் ஆகாமல் இந்த பாலிஷ் நல்லாயிருக்கு. நான் யூஸ் பண்ணப்போ நான் பார்த்தேன். பட் அழுக்கு வந்து, அதாவது டஸ்ட்டு வந்து அட்ராக்ட் ஆகும். எல்லா பாலிஷுமே அட்ராக்ட் ஆகிறது தானே. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இது போட்டால், லைக் துணி வச்சு தொடச்சாலே அந்த டஸ்ட்டு போயிடும். இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த மாதிரி பிளாக்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த மக்காடு, அப்புறம் வந்து இந்த பேக் மக்காடு, அப்புறம் இந்த ஸ்விட்சு, இந்த பிளாக் ஏரியாலாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இதோட லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். பிகாஸ் எதனால்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகாது. அந்த ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாலிஷிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படியே பார்த்தா அப்படியே சர்வீஸ் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ இது எப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டேங்க்கில் லைட்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா, ஏன்னா நான் இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணல, வண்டி கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, சொன்னால நான் உங்களுக்கு டேங்க்கில் யூஸ் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த பாலிஷில் வந்து இது ஸ்ப்ரே டைப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்னு இருக்கும். அப்புறம் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரேன்னு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் நிறையாலாம் போடக்கூடாது. ஏன்னா நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப டஸ்ட் அட்ராக்ட் ஆகும். இப்போ நான் இது ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டாட்டு இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அங்கங்கே ஒரு 5 டாட்ஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த அப்ளையர் ஒன்று ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் நல்ல எஃபெக்ட் நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா லைட்டாலாம் அப்ளை பண்ணாமல் நல்லா அப்ளை பண்ணணும். பார்த்திங்கனாலே தெரியும், லைக் அந்த ஷைன் உங்களுக்கு இருக்கும். அதாவது இந்த இடம்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த பாலிஷ் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணும் போது டேங்க்கில் ஸ்க்ராட்ச் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோலாம் தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், அந்த இடம் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் அந்த இது இருக்கும், ஸ்பாஞ்ச் இருக்கும், அதை வச்சு நீங்கள் நல்லா ரப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபைனலாக இதை வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டிங்கனாலே போதும், பக்காவாக இருக்கும். இந்த பாலிஷ் உண்மையாக சொல்கிறாங்க, ஒர்த்து. நீங்கள் வாங்கி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. அதே மாதிரி இந்த மாதிரி பிளாக் பைக் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாலிஷ் யூஸ் பண்ணணும், மஸ்ட்டு. அப்போ தான் உங்கள் பிளாக் ஏரியாலாம் ஃபேட் ஆகாமல் புதுசு மாதிரியே இருக்கும். நான் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா, டேங்க்குக்கு யூஸ் பண்ணுவேன்,
இன்ஜின் அவுட்டர் சைட்லாம் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த மாதிரி இடம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடம் மக்காடு, பேக் மக்காடு இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஏதோ இந்த இடம்லாம் யூஸ் பண்ணுவேன். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஒரு வாட்டி, ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக பண்ண. பட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பைக் வந்து பார்க்க புதுசாக இருக்கும் அப்படியே. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட இது நீங்கள் அமேசானில் ஜஸ்ட்டு போய் போட்டாலே இதான் பெஸ்ட் சாய்ஸில் வரும். 150 ருபீஸ் சம்திங் நான் வாங்கும்போது இதோட ஒரு அதை நான் சொன்னல ஸ்பாஞ்ச் கொடுப்பாங்க. ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இது எப்பப்போலாம் யூஸ் பண்ணணுன்னா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது மாதத்தில் வந்து ஒரு 3 வாட்டி நீங்கள் அதாவது வீக்லி ஒன்ஸுன்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போல்லாம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பாலிஷ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக நீங்கள் வண்டியை வந்து துடைக்கணும். இல்லைனா வந்து அந்த பாலிஷ் யூஸ் பண்ணனாலே டஸ்ட் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இது பார்த்துக்கோங்க. மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை. ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, ஏன்னா நிறையா பாலிஷ் இருக்குது, அதாவது நிறையா ரேட்டுக்கு இருக்குது. 500 இருக்குது, 600 இருக்குது, 300 இருக்குது. பட் நம்ம பட்ஜெட்டில் வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ். ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ். அதே மாதிரி நீங்கள் இங்கே கூட வந்து நீங்கள் இங்கெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அதாவது ஃபுல்லாக பிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.